ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை தந்து இல்லையா, அவருடைய ஜீவனை தந்து நம்ம என்ன செய்திருக்கிறாரு? மீட்டிருக்கிறார், அல்லது நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்கு தந்து அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? வாழ வைத்திருக்கிறார். பாவத்துக்கு மரித்து போயிருந்த நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த தமிழ் மொழியாக்கத்துல பாத்தீங்கன்னா பிழைப்புன்னு இருக்குது. இந்த பிழைப்புன்றது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு. ஏதோ பழைக்கிறேன் அப்படி இல்லை, வாழ வைத்திருக்கிறார், ஜீவனோடு என்னை வைத்திருக்கிறார். அதுதான் நல்ல மொழிபெயர்ப்பாய் தெரியுது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிழைக்கிறது இல்லை, வாழ்வது. ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிதான் இருக்குது, வாழ்வது என்று சொல்லப்படப்பட்டிருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இங்கே ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஜீவனை தந்து என்னை என்ன செய்திருக்கிறாரு? வாழ வைத்திருக்கிறார். என்னை எப்படி வாழ வைத்திருக்கிறார்? ஏதோ பழைச்சுக்கிறேன், இந்த பழைப்புன்னு மொழிபெயர்ப்பு இருக்கிறதுனால ஏதோ பழைக்கிற மாதிரி இது மாதிரி தெரியுது. இதை மாத்திங்க. நம்ம நான் வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன், பிழைக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால இனி என்ன செய்யணும்னா, நான் பிழைக்கிறேன். எப்படிக்கிறேன்? ஏதோ பழப்பு ஓடுது. சில பேர் கேட்ட சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லை, வாழ்கிறேன், அப்படித்தான் சொல்லணும். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மை வாழ வைப்பதற்காக. எப்படி வாழ வைக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படி வாழ்வதற்காக. நாம பரிதாபமா வாழணும்னு தேவன் விரும்பவில்லை. கஷ்டமான ஒரு நிலையிலே வாழணும்னு தேவன் விரும்பவில்லை. அல்லது பாவத்தோடு வாழணும்னு தேவன் விரும்பவில்லை. ஏற்கனவே இருந்த அந்த வாழ்க்கையிலே வாழணும்னு தேவன் விரும்பல. ஒரு புது சிருஷ்டியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். அவருக்கு வெளிச்சமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமா, பிழைத்திருக்கிறவர்கள். இந்த மொழிபெயர்ப்பு வேணாம் நமக்கு. மாத்திப்போம். இப்ப படிக்கலாமா? மாத்தி எப்படி படிக்கலாம்? வாழ்ந்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று வாழ்ந்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று வாழ்ந்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமா, இந்த வசனத்தை குறித்த ஒரு தெளிவு, ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. என்ன புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, என்னை வாழ வைப்பதற்காக. புரியுதுங்களா? என்னை வாழ வைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் இல்லையா என்று நிதானிக்கிறோமே என்று சொல்லுகிறார். எனக்கு ஒரு நிதானம், புரிந்து கொள்ளுதல் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னை வாழ வைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். மரித்து உயிர் தெழுந்துட்டார். இப்ப இந்த புரிந்து கொள்ளுதல் அல்லது இந்த நிச்சயம் நமக்கு தேவை. இந்த நிச்சயம் நமக்கு தேவை. என்ன நிச்சயம்? என்னை வாழ வைப்பதற்காக தான் அவர் மரித்தார். எப்படி வாழ வைக்கும்படி விரும்புகிறார்? ஏதோ என்ற நிலையில இல்லை. அப்ப அவர் நம்மை வாழ வைப்பதற்காக அவர் மரித்து எழுந்திருக்கிறார் எல்லாருக்காகவும். இப்ப நாம் எப்படி இருக்கிறேன்றதை நாம் பார்க்கணும். யாருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக வாழும்படியார். என்னை எப்படியோ வாழ வச்சிட்டாரு, இப்ப என்னை வாழ வைக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் என்னை வாழ வைக்கிறார். எப்படி வாழ்கிறோம்? உங்களை வாழ வச்சுக்கிறார்னா எப்படி சொல்லுவீங்க? நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, எல்லாம் நல்லதா இருக்குது. ஏன்? என்னை வாழ வைத்திருக்கிறார். இப்போ அந்த வாழ வைக்கிறதுக்கு அங்க மரித்தார். அந்த வாழ்வுக்காக இயேசு மரித்தாரா அப்படின்னா அது செகண்டரி, முதன்மையானது கிடையாது. அதை பத்தி நாம சொல்லக்கூடாது. எதற்காக வாழ வைக்கும்படி அவர் மரித்தார் அப்படின்னா,
பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு வாழ்வதற்காக மரித்தார். அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்லினுக்கிறோம் அப்படின்னா இது மறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உலகத்தை அப்படிதான் வாழ்ந்துனுக்கிறான். உலகத்தை அப்படி வாழ்ந்துக்கிறான், நல்லா வந்து நம்ம என்னென்ன சொல்றோமோ எல்லாத்தையும் அவன் சொல்லுகிறான். அப்போ தேவையானா தேவையில்லை. அவனுக்கு இயேசு மரித்தானா என் தேவையில்லை, மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக ஏன் மறிக்கணும் அவன் கேட்பான். ஆனால் நமக்காக அவர் மரித்தார் என்று விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி வாழ்கிற வாழ்க்கையே நம்மை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க செய்கிறது. புரியுதுங்களா? இந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்னை வாழ வைத்த? கிறிஸ்துவுக்காக. அதாவது நல்ல கவனிங்க, பிசாசு உங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. பிசாசு உங்களை பார்த்து, தேவன் உங்களை பார்த்து துக்கப்படக்கூடாது. பிசாசு உங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, தேவன் உங்களை பார்த்து துக்கப்படக்கூடாது. தேவன் உங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், பிசாசு உங்களை பார்த்து துக்கப்பட வேண்டும். பயப்படணும். பிசாசு உங்களை பார்த்து சந்தோஷப்படணும்னா அர்த்தம் அப்படின்னா நீங்க அவன் ஒண்ணு சொன்னா நீங்க 9 செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க பிசாசுக்கு நம்ப தகுந்தவளா இருக்க கூடாது. யாருக்கு நம்ப தகுந்தவளா இருக்கணும்? தேவனுக்கு நம்ப தகுந்தவளா இருக்க வேண்டும். நீங்க சொல்ல, நான் தேவனுக்கு நம்ப தகுந்த ஆளா இருக்கிறேன், பிசாசுக்கு இல்ல. அப்ப தேவனுக்கு நம்ப தகுந்த ஆளா இருக்கிறோம் அப்படின்னா யோபை பார்த்து சொன்னார். பிசாசு சொல்றார் யோபை குறித்து, உத்தமமான ஆள், நீ என்ன வேணா செஞ்சுப்பார், வேலையை எடுங்க. ஒவ்வொரு வேலையா எடுக்கிறார் ஆண்டவர். ஆனா கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யல? தேவனை தூஷிக்கவில்லை. நம்ப தகுந்தவராயிருந்தார். பழைய உடன்படிக்கை புத்தகத்தில் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப இங்கே நான் பார்க்கும்போது ஒரு காரியத்தை இங்க நான் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தேவனால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்காக மரித்து என்னை வாழ வைத்திருக்கிறார் என்றால் நான் அவருக்கு நம்பத்தகுந்த ஆளா இருக்க வேண்டும். இருக்கிறோமா? என்ன நம்புறாரா அவரு? இவனா 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட வாயிலிருந்து பொய்யே வராது. பிசாசு சொல்றான், நான் ஒரு பொய் சொன்னா 100 பொய் சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு சாட்சி சொல்லக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? நான் ஒரே ஒரு பொய் தான் சொல்லுவேன், இவங்க 100 பொய் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவன் 1000 கோடி கொடுத்தா கூட ஒரு பொய்யும் சொல்லாத ஆளு. இதான் சாட்சி. தேவனுடைய சாட்சி உடையவளா இருக்கணும். இந்த பக்கம் பிசாசு இப்படி சொல்றான், நாம் எப்படிப்பட்ட சாட்சி உடையவளா இருக்கோம் யோசிச்சு பாருங்க. பிசாசு எவ்வளவு சொல்லி பார்த்தான், கேட்க மாட்டான், விட்டுடுவான். அவனும் முயற்சி பண்ணினே இருப்பான், நம்ம கிட்ட தோற்கடிப்பதற்கு முயற்சி பண்ணினே இருப்பான். ஆனா தேவன் நமக்கு உதவி செய்கிறவனா இருக்கிறான். தைரியமா ஆண்டவர் சொல்லணும், நான் உன்னை நம்புகிறேன் ஆண்டவர் சொல்லணும். பிசாசு சொல்லக்கூடாது. பிசாசு உங்களை பார்த்து, இவன் நம்ப தகுந்த ஆளு, நான் என்ன சொன்னாலும் கேட்பான், வீட்டுக்கு போய் நல்ல சண்டை போடு, நான் சொல்றதை விட சூப்பரா சண்டை போடுவான், அடி எல்லாரையும் சூப்பரா அடிப்பான். மனைவிக்கு விரோதமான காரியம் செய், சந்தோஷமா செய்வேன். யாரு? பிசாசுக்கு நம்ப தகுந்த ஆள். கோவம் வருதா? பயங்கரமா வருது, பிசாசுக்கு நம்ப தகுந்த ஆள். எரிச்சல் வருதா? பிசாசுக்கு நம்ப தகுந்த ஆள். அவனுடைய காரியங்களை நாம் செய்யும் போது அவனுக்கு நம்ப தகுந்தவர்களாய் நாம் என்ன செய்யறோம்? விசுவாசம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். யாருக்கு நான் விசுவாசமா இருக்கணும்? எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு நான் விசுவாசமா இருக்கணும். அவருக்கு தான் விசுவாசமா இருக்கணும். சபைக்கு ஏன் விசுவாசமா இல்ல? ஏன் மனைவிக்கு விசுவாசமா இல்ல? ஏன் பிள்ளைகளுக்கு இல்ல? ஏன் ஊழியத்துக்கு இல்ல? ஏன் தேவனுக்கு இல்லை அப்படின்னா வேற ஆள்கிட்ட விசுவாசமாகறான். பிசாசுகிட்ட விசுவாசம் எப்படி ஆண்டு விசுவாசமா இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் என்னை அவருக்காக தான் வாழ வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஸ்ட்ராங்கா சொல்லணும், கர்த்தர் என்னை அவருக்காக தான் வாழ வைத்திருக்கிறார், நான் பிசாசு கிடையாது,
உலக மனிதருக்காக அல்ல, அவங்களுக்கு பயந்து இவங்களுக்கு பயந்து நான் வாழ முடியாது. நான் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், கர்த்தருக்காக தான் வாழ வேண்டும். அந்த வைராக்கியம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இன்னொரு வருஷம் வாசிங்க, அதே 5:17 வருஷம் வாசிங்க. 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த பழையவைகள் புதியவைகள், பழையவைகள் எல்லாம் பிசாசுக்குரியது, புதியவைகள் எல்லாம் தேவனுக்குரியது. இந்த பழையவைகள் என்ன செய்தான்? ஒழிந்து போயின. எப்போ ஒழியும்? எப்போ ஒழியும்? கிறிஸ்துவுக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? புதிதா இருக்கும், புதிய வாழ்க்கை. இது யாருடைய வாழ்க்கை? கிறிஸ்துவின் வாழ்க்கை. பழைய வாழ்க்கை யாருது? பிசாசினுடைய வாழ்க்கை. இப்ப நாம் அந்த வாழ்க்கையை விட்டு கிறிஸ்து, அதுக்குதான் ஜீவனை தந்தார். மீட்கப்பட்டு வந்த பிறகு இப்ப நாம் யாருக்குள் இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று நாம் சொல்லிவிட்டு பழைய வாழ்க்கைக்கு நேர போனா அவன் என்ன பண்ணுவான்? சந்தோஷமா உங்களை வரவேற்பான். நீ வந்தது ரொம்ப சந்தோஷம், உனக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன், உனக்கு எல்லாம் செய்யறேன், உனக்கு உதவி செய்யறேன், என்ன வேணாலும் செய்யறேன், போயிடாத. நாம் அப்படி இருக்க கூடாது. ஒரே முறை நான் மீட்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டேன், அவ்வளவுதான். உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? புது ஆளு. பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சது? ஒழிஞ்சு போயிடுச்சு, எதுவுமே இல்லை, பழைய விஷயம் எதுவும் இல்லை. இன்னொரு வருஷத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 19, 20, 21 வாசிங்க. தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அருமையான ஒரு சாட்சி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் வாழ்ந்திருக்கிறேன். யார் வாழ முடியும் தெரியுமா? யார் வாழ முடியும்? சிலுவையில் அறையப்பட்ட ஆள் தான் வாழ முடியும். சிலுவையில் அறையப்பட்டதான். சிலுவையில் அறையப்படாம நாம் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்குள் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியில வாழ்க்கையை வாழ வேண்டுமே, ஆனால் சிலுவையில அறையப்பட வேண்டும். அவர் அதை புரிந்து கொண்டார். நியாயப்பிரமாணத்தை இல்ல, கிறிஸ்துவின் சிலுவையினாலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், அதனால வாழ்கிறேன். அடுத்த பகுதி வாசிங்க. ஆமென். அழகா சொல்லிட்டார் இல்ல? நான் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இப்போ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். இப்ப கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அங்க என்ன சொன்னாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இங்க கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறான். ஆமென். அவர் எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன். எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்க. இங்க சொல்றாரு, நான் கிறிஸ்து எனக்குள்ள என்ன செய்யறாரு? ஏன் அப்படின்னா, இப்போ நான் அல்ல, நான் சிலுவிலே அறையப்பட்ட பிறகு கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறவனா இருக்கிறான். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். சொல்லணும், எப்படிங்க வாழுறீங்க? எப்படி வாழுறீங்கன்னு கேட்டா, நல்ல வேலை இருக்குது, நல்ல வசதியா இருக்கிறேன், நல்லா 3 வேளை சாப்பிட்றேன், எல்லாம் இருக்குது, அப்படிதான் வாழுறேன். அப்படி இல்லை. இங்க என்ன சொல்ற தெரியுமா? பவுலை கேட்ட என்ன சொல்லுவாரு? எப்படிங்க வாழுறீங்க அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன், இனி நான் அல்ல. இப்பொழுது நான் என்ன செய்யறேன்? ஒரு புதிய வாழ்க்கை. என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனக்குள் இருந்து என்னை வாழ வைக்கிறார். அவர் என்னை வாழ வைக்கிறார், நான் வாழல, அவர்தான் என்னை வாழ வைக்கிறார். இப்ப அவர் என்னை வாழ வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாவற்றையும் அவர் தீர்மானிக்கிறார்.
அவர் எனக்குள் இருந்து என்னை நடத்துகிறார், என்னை போதிக்கிறார், நான் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறார். எனக்குள் இருந்து அவர் என்னோடு பேசி எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது உணர்த்துகிறவரா இருக்கிறார். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எதனா கஷ்டம் இருக்குமா? கஷ்டம் இருக்குமா? ஒரு கஷ்டமும் இல்லை. ஆண்டவருக்காக நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, நீ எனக்குள்ள இருங்க ஆண்டவரே, நீ எனக்குள்ள வாழுகிறா இருங்க, அப்படின்னா அவர் சொல்றதுதான் நான் செய்யறேன்னு அர்த்தம். பவுல் சொல்வது போல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன் என்று அர்த்தம். அதன் பிறகு வாழ்க்கை முழுசம் பாருங்களேன், அவரு ரொம்ப சந்தோஷமா இல்லை. சந்தோஷமா இருந்தாரு, நான் என்றது சந்தோஷமா இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் அல்ல, அந்த நான் என்ற வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். உங்களுக்கு புரியுதா? இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம். நான் என்ற வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குது, வாழ்க்கை அது சந்தோஷம் இருக்குது. இப்ப நான் என்ற சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவில்லை, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். எல்லாரும் இதை சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் என்ற நிலையில் இருந்த சந்தோஷம் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஒருத்தரும் எடுக்க முடியாது. அந்த சமாதானம் எப்படி இருக்கும்? ஒருத்தரால எடுக்க முடியாத சமாதானம், மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ வாசிங்க 21 வாசிங்க. இப்போ நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ஆமா, இப்ப நியாயப்பிரமாணம் எனக்கு இல்ல, கிருபை எனக்கு இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறவங்க தாழ்மையோடு கூட இருக்கிறோம், கிருபை உடையவளாய் வாழ்கிறோம். அந்த கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. 1 யோவான் 4:9 நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் வாழும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அதாவது நான் வாழும்படிக்கு தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்ன செய்து வெளிப்பட்டது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய அன்பை என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார். எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் பாருங்க, இல்ல? நம்மை வாழ வைத்திருக்கிறார். இப்ப தேவனுடைய அன்பு என்ன செய்ய? பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்திருக்கிறது, விடுதலை ஆக்கி இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாவத்தில் நம்ம என்ன செய்து மீட்டு இருக்கிறது. இப்ப நமக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் என்றால் அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோம். அவர் அன்பு இருக்குது நமக்குள்ள, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறது. என கிறிஸ்துவை தந்திருக்கிறார். இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். அப்ப தேவனுடைய அன்பை உணர்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவில் நான் பிழைக்கிறேன் அப்படின்னா, நான் பிழைக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய அன்பை நான் உணர்ந்து வாழ்கிறேன். 1 பேதுரு 2:24-25 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு வாழ்ந்திருக்கும்படிக்கு அவர்தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அப்ப என்னை அவர் பாவத்திற்கு நான் செத்த பிறகுதான் நீதிக்கு படைக்க முடியும். பாவத்துக்கு சாகாமையே நாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. கிறிஸ்தவர்களாய் வாழலாம், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல வாழலாம், கிறிஸ்தவ பெயர் வைத்து வாழலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள் என்ற நிலையில வாழ முடியாது. அப்ப இங்க என்ன எதிர்பார்க்கிறேன்னா பாவத்துக்கு செத்த நிலை. இப்ப பாவத்துக்கு செத்து போயிட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் நம்மை பயன்படுத்த முடியாத வாழ்க்கை. நான் சொல்றது புரியுதுங்களா? பாவம் நம்ம என்ன செய்ய முடியாது, அதற்கென்று உபயோகப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை. பாவத்தால என்ன செய்ய முடியல, உபயோகப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா செத்து போயிட்டேன், செத்து போயாச்சு. இப்ப யார் என்னை உபயோகப்படுத்துறா? கிறிஸ்து என்னை உபயோகப்படுத்துகிறார். அப்ப நாம் பாவத்துக்கு செத்தோம் அப்படின்னா தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறோம், தேவனால் அந்த வாழ்கிற வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுக்காக நான் பயன்படுத்தப்படுகிறேன் அர்த்தம். நான் தேவனுக்காக வாழ்கிறேன் என்ற என்ன அர்த்தம்? கிறிஸ்துக்காக வாழ்கிறேன் என்றால்
கிறிஸ்துவுக்காக பயனுள்ள ஆளா இருக்கிறேன்னு அர்த்தம். உங்களே நீ கேட்டுங்க, நான் கிறிஸ்துவுக்கு பயனுள்ள ஆளா இருக்கிறேனா? ஒரு பிரயோஜனமே இல்லைன்னா இன்னும் நாம் பாவத்துக்கு சாகவில்லை என்ற அர்த்தம். இன்னும் பாவத்துக்கு சாகல. பாவத்துக்கு செத்து போயிட்டேன்னா கிறிஸ்துவுக்கு எப்படி இருப்போம்? பிரயோஜனம் உள்ளவர்களாய், அவரால் பயன்படுத்தப்படுகிறவர்களா இருப்போம். அது 4ஆம் அதிகாரத்திலே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படியே வாழத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆமென். ரொம்ப அழகா எழுதுறார். இவன் மாம்சத்தில் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படியே வாழத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இப்ப தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். செய்ய வேண்டுமா? எல்லாரும் செய்யணும். அப்படின்னா நான் எப்படி மாற வேண்டும்? மனுஷனுடைய இச்சைகளின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படியே வாழத்தக்கதாய் பாவங்களை விட்டு வைத்திருக்க வேண்டும். மனுஷனுடைய இச்சைகள். இப்ப இந்த மனுஷன், பாவ மனுஷன், பழைய வாழ்க்கை, இந்த பாவ மனுஷனுடைய இச்சைகளை என்ன செய்யணுமா? விட்டு வைத்திருக்க வேண்டும். அப்பதான் நான் எப்படி வாழ முடியும்? கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். அவருக்காக வாழ முடியும். அவருக்காக அவருடைய சித்தத்தின்படி வாழ முடியும், அல்லது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வாழ முடியும். அப்ப நாம் தேவனுடைய சித்தத்தை எப்ப செய்ய முடியும் அப்படின்னா, பாவத்தின் இச்சைகள் அதெல்லாம் விட்டு ஓய்ந்த பிறகுதான் தேவன் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். அப்பதான் உங்களுக்கு ஒரு தைரியமே வரும், பலனே வரும், ஒரு பலன் வரும். நான் ஆண்டவராய் கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்யணும்? செய்யணுன்ற பலன் வரும். எப்போ வரும்? பாவம் இச்சைகள் பாவத்தை விட்டோம் என்று பிறகுதான் வரும். இப்போ இது குத்தினே இருக்குது இல்ல, ஆண்டு சித்தத்தை செய்ய முடியாதபடி இந்த பாவ இச்சை என்ன பண்ணுது? ஆண்டவருக்காக எதையும் செய்ய விட மாட்டேங்குது, குத்தினே இருக்குது. நம்ம ஒரு குற்ற உணர்வுக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறது. நீ போய் இதை செய்யறியா, நீ ஏன் இப்படி இருக்கிற இல்ல, ஒரு குற்ற உணர்வுக்குள் ஆக்குகிறது. அதுக்குதான் என்ன செய்யலாம்? விட்டோய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:11-12. வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட வாழ்ந்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பயங்கரமா இருக்குது இல்ல, பயங்கரமா இருக்குது வசனம். அதாவது இந்த வார்த்தை நிறைய விஷயம் எழுதினே வராது. அப்படி எழுதின வரும்போது சொல்றாரு, இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட எழுந்தும் இருப்போம் அல்லது வாழ்ந்திருப்போம். அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு கூட வாழ்கிறேன். யார் வாழ முடியும்? யார் வாழ முடியும்? மரித்தவர்கள் வாழ முடியும். எங்க மரிக்கணும்? அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், சிலுவையில் மரிக்க வேண்டும். அந்த பழைய வாழ்க்கையை மரிக்க வேண்டும். நான் அவரோடு கூட அந்த ஆசை இருக்கணும். நான் இயேசுவோடு வாழணும், நான் இயேசுவோடு வாழணும், நான் இயேசுவோடு வாழணும். ஒவ்வொரு நாள் அந்த ஆசை இருந்துச்சுன்னா இந்த பாவத்துக்கு நாம் என்ன செய்வோம்? மரித்திருப்போம். பாவத்தை பார்த்து விட்டோய்ந்திருப்போம் அல்லது வேணான்னு சொல்லுவோம். இயேசுவோடு வாழணும். அந்த ஆசை நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கணும். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை பாவம் செய்வதற்கு விடாது. இயேசுவோடு வாழன்ற ஆசை உங்களை என்ன செய்ய முடியல? பாவம் செய்ய வைக்க முடியல. பிசாசு என்ன கொண்டு வரான், எப்படியாவது பாவம் செய்ய வைக்கணும். ஆனா வைக்க முடியல. ஏன் அப்படின்னா, நான் இயேசுவோடு வாழ வேண்டும் என்ற சிந்தை இருதயத்தில் நிறைந்திருக்கிறது. அமைதியா இருப்போம், சகித்து கொள்ளுவோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் சகித்து கொள்ளுவோம். ஏன்? நான் இயேசுவோடு வாழும்படி விரும்புகிறேன். நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். இந்த உலக காரியங்கள் மாம்சத்துக்குரிய அவங்களோடு கூட இசைந்து போறது கிடையாது. கர்த்தருக்காக என்ன செய்வேன்? வாழ்வேன். இல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார்.
பயங்கரமா இருக்குது. நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்ம என்ன செய்வாராம்? மறுதலித்து விடுவான். அவரோடு கூட எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. இல்ல, இந்த உலகத்தில் நான் அவருக்குள், அவர் எனக்குள் வாழ்கிறார். அதோடு கூட அவர் எங்க வைக்கிறார்? நம்மள ஆளுகை செய்யும்படி வைக்கிறார். அவரோடு ஆளுகை செய்கிற வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். பிசாசு மேல் அதிகாரம் நமக்கு இருக்குது. நீங்க கர்த்தருக்குள் இருந்து பிசாசை என்ன செய்யலாம்? விரட்டலாம். பயந்து ஓடும். பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை பார்த்தோன்னே ஓடுவான், கட்டே வரமாட்டான். எதுடா வேணாலும் தொல்லை. எப்போ? நான் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தர் எனக்குள், அவருக்குள் நான் வாழும் பொழுது. அப்போ நமக்கு வந்து சோதனையெல்லாம் வரும், போராட்டங்கள் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அதிலேயே நான் படுத்திருக்க கூடாது. உடனே ஏற்றணும். நான் அதை விரும்புகிறோம், நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து இன்னும் விட மனதில்லை. பாவ வாழ்க்கையை விட மனசு இல்லை, இன்னும் மனசு இல்லை. ஆண்டு சித்தத்தை செய்கிற மனசு இல்லை, கர்த்தருக்காக வாழ்ந்த மனசு இல்லை, அவருடைய தெய்வீக சமாதானத்தை அவரோடு இருக்கிற அந்த ஆசை இல்லை. அதனால தான் பாவத்தை விரும்புறது. நானே விரும்பல, அதுவே வந்துச்சு, அதான் வரும். ஏவாள் ஒன்றும் போல. ஏவாள் போனாலா? பாம்பு தான் வந்தது அவளை பார்க்கறதுக்கு, விசிட் பண்ணுது. எப்படியோ மயக்கி ஏமாத்துச்சு ஒரு நாள். நம்முடைய வாழ்க்கையில நான் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, நீங்க என்னை வாழ வைப்பதற்காக மரித்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் பாவத்துக்காக மரித்து போயிருந்தேன். எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இதை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா பாவத்தை எதிர்த்து நிற்போம். பாவத்தை ஒரு நிமிஷம் கூட சகிக்க மாட்டோம், வானானும். அப்போ அவருக்குள்ளே வாழ்கிற சந்தோஷத்தின் வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை, அவருக்குள் வாழ்கிற பரிசுத்தத்தின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் விரும்பி ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு வரும் பிரச்சனை வரும், வீட்டுக்கு போகணும்னு வரும். உங்களுக்கு என்னடா இப்படி சொல்லி அனுப்புறாரு? ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிறோம், பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். எல்லாம் இருக்குது. சண்டை போகிறதுக்கு யாருன்னா வருவாங்க, தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஆனால் அப்படி வந்தாலும் கூட நான் பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டான். ஒரே நோக்கம், இந்த உலகத்தில் வாழும்போது ஒரே நோக்கம் என்னன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். பிதா என்ன சொல்ற அதான் பேசணும், பிதா என்ன சொல்ற அதான் செய்யணும். இப்படியே வாழ்ந்தபடினாலே அவரை வந்து யாரை ஏமாற்ற முடியல, விசுவாசால ஏமாற்ற முடியல. ஒரே நோக்கத்தோடு கூட வாழ்ந்தார். பவுல் சொல்றார், லக்கை நோக்கி தொடர்கிறேன். அதான் லக்கு, அதான் நோக்கி ஓடுறேன். இப்ப அந்த லக்கு இதான், கிறிஸ்து தான் அப்படின்னு ஓடுனீங்கன்னா இங்க நடுவில் என்ன நடக்குது எனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் கவலை இல்லை, என் லக்கு இதான், அதை நோக்கி ஓடணும். அப்படியே போய் கொண்டே இருப்போம். அப்படி செல்வோம். கர்த்தரை ஆசைப்பா, ஜெபிப்போம். நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் உங்களை ஆராதிக்கவும் துதிக்கவும் ரசம் தியானிக்க உதவி செய்தீங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்குள் வாழணும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்துக்கு நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. எங்களை செத்து போன, பாவத்திலிருந்து செத்து போன எங்களை மீட்டு ரட்சிப்பை கொடுத்தீங்க, மீட்பை கொடுத்தீங்க. நாங்கள் உங்களுக்குள்ளே வாழ, நீங்க எங்களுக்குள்ளே வாழ்தான் ஆண்டவரே செஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் உலகத்துக்கு வாழக்கூடாது ஆண்டவரே, மனுஷனுக்காக வாழக்கூடாது ஆண்டவரே, பெருமைக்காக வாழக்கூடாது ஆண்டவரே, சொந்தக்காரங்களுக்காக வாழக்கூடாது ஆண்டவரே. நான் உலகத்துல எல்லாரும் காட்டணும், என் பெருமையை காட்டணும்னு வாழக்கூடாது ஆண்டவரே. என்னை எல்லாரும் பெருமையா பேசணும்னு வாழக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வெல்த்தை காட்டணும், நான் யாருன்னு காமிக்கணும் இந்த ஊருக்கு, அதுக்காக வாழக்கூடாது ஆண்டவரே. நான் கிறிஸ்துவை காண்பிக்கும்படி வாழணும் ஆண்டவரே. உங்க அன்பை காண்பிக்கணும்னு வாழணும் ஆண்டவரே. உங்க வெளிச்சத்தை காண்பிக்க வாழணும் ஆண்டவரே. உங்க பரிசுத்தை காண்பிக்கிற வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நிற்கிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் உலகத்துக்காக, மாம்சத்துக்காக, பிசாசு சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்திருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்கி கிறிஸ்துக்குள்ளே ஆண்டவரே புது சிருஷ்டியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கிருபையில பிரசன்ன கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுமையும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க அநேகரோட திட்டமாய் தெளிவாய் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே.
பிசாசோடைய இருதயத்தின் கதவை அடைத்து உள்ளே உட்கார முடியாதபடி உம்முடைய வசனம் அவனை விரட்டி உம்முடைய வார்த்தை உள்ளே போகணும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் உள்ளே நிலைத்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளேயும் தேவன் என்னை பார்த்து சந்தோஷப்படுகிறார் என்ற வாழ்க்கையை வாழக்கூடிய மன உறுதியை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. அவருடைய பிரயாசத்தை பலனை வாங்கி ஆசிரியம் இதுக்கு உண்டான பலனை எம்மையிலும் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வியாதி, பலவீன, சோர்வுகள், தேவையில்லாத செலவினங்கள், மருத்துவ செலவு, அலைச்சல் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆக்கமடி ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் பிறந்த நாள் காண்ட ஊருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவளை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. கிருபை கூட இருக்கட்டும். எல்லா துதியும் மகிமை மேன்மை யாவற்றை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம்ல பிதாவே, ஆமென்.